வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியா கானா இடையே ராணுவ பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு, இணையவழி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உள்ள ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் பயணங்களின் ஒரு பகுதியாக நேற்று இரவு கானா சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் திரு ஜான் மகாமா வரவேற்றார். பின்னர் இரு தலைவர்களும் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் கானாவின் வளர்ச்சிப் பாதையில் இந்தியாவும் உறுதுணையாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கானா நாட்டின் உயரிய விருதை அந்நாட்டு அதிபர் திரு ஜான் மகாமா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு பாகிஸ்தானால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் பரஸ்பர நலன் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் இதில் எந்த நாடும் தலையிட முடியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருமார்த்தபுரம், தென்றல் நகர் மற்றும் ரோம் நகரில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணைமின் நிலையத்திலிருந்து இண்டஸ்ட்ரியல் 2 மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கல்மண்டபம், பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.